ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக, சமாதானமாயிருப்பீர்களாக. இன்று மாலை சபையிலே சகோதரர்களின் ஜெபம் நடைபெற இருக்கிறது. தக்க சமயத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். சபையில் உள்ள சகோதரர்கள் வந்தால் சபையை நிரப்பிடலாமே. நிறைய பேர் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு 19ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த 19ஆம் சங்கீதம் தேவனுடைய மகிமையை குறித்து சொல்லியிருக்கிறது. தேவனுடைய வசனத்தின் வல்லமை குறித்து, அதனுடைய அழகை குறித்து சொல்லியிருக்கிறது. அதனுடைய ருசியை குறித்து சொல்லியிருக்கிறது. தேவனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகள் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ தேவனை குறித்தும் அவருடைய வசனத்தை குறித்தும் அவருடைய கிரியைகளை குறித்தும் மிக அழகாய் சொல்லப்பட்டதுதான் இந்த 19ஆம் சங்கீதம். முதல் வசனத்தில் சொல்லியிருக்கு, வானங்களை பாருங்கள், அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அப்படின்னா அவருடைய கிரியேட்டிங் பவர், சிருஷ்டிக்கும் வல்லமை, அவருடைய வார்த்தையின் வல்லமை, அவருடைய விடுவிக்கிற வல்லமை, இது எல்லாம் அழகா சொல்லிட்டு கர்த்தருடைய வசனத்தை பற்றி சொல்லும் போது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, வேதையை ஞானியாக்குகிறது. ஓ பிரைஸ் காட். அவ்வளவு சொல்லி கடைசியில என்னுடைய உத்தரவாதம் என்ன என்று சொல்லியிருக்கிறது. 14ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, என் கண்மலை என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, சிருஷ்டிகர் என்று கண்டேன், உம்முடைய வசனத்தின் வல்லமை கண்டேன், உம்முடைய வேதத்தினுடைய கிரியைகளை நான் கண்டேன். இவ்வளவு கண்ட பிற்பாடு உம்மை நான் எப்படி பார்க்கிறேன் என்று கேட்டால், என் கண்மலையாய் காண்கிறேன், என் மீட்பராய் காண்கிறேன். நான் நிற்கத்தக்கதான நல்ல ஒரு கண்மலையாய் நீர் இருக்கிறீர். தூக்கி எடுக்கப்படத்தக்கதான நிலைமையிலிருந்து என்னை மீட்டவர் என்று உம்மை மீட்பராய் நான் காண்கிறேன். இந்த நிலையில் நான் உம்மை காணும் பொழுது, என் கர்த்தாவே, என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்துக்கு பிரியமாயிருப்பதாக. இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு வல்லமையுள்ள தேவன், இவ்வளவு வசனங்கள் என கொடுத்து ஆற்றி தேற்றின தேவன், என் கண்மலையாகிய தேவன், என் மீட்பராகிய கர்த்தாவே, உங்க சந்தித்தானத்தில் நான் வரும்போது என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்துக்கு பிரியமாயிருப்பதாக. இந்த காலைவேளை இந்த கேள்வியும் கேட்டு இந்த சவாலையும் சொல்கிறேன். இதுவரைக்கும் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருந்தது? இருதயத்தின் தியானம் எப்படி இருந்தது? கர்த்தருக்கு பிரியமா இருந்ததா? இந்த நாளிலே, இந்த வியாழக்கிழமை காலையில ஒரு பொருத்தனையோடு இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானம் மனுஷருக்கு பிரியமா இருக்குதோ இல்லையோ, உம்முடைய சமூகத்துக்கு பிரியமா இருப்பதாக. பரிசுத்தமான பிதாவே, இந்த வார்த்தைகளை தந்தபடியால் உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின் வழியாய் நாங்கள் நடந்து உமக்கு பிரியமாய் காணப்பட சகாயப்படும். நீர் எவ்வளவு பெரிய சிருஷ்டிகர். ஆகாய விரிவை உண்டு பண்ணினீர், பூமியை உண்டு பண்ணினீர், அதில் உள்ள சகலத்தையும் உண்டு பண்ணீர். அழகான வசனங்களை, தேனிலும் தெளிதேனிலும் உள்ள ருசியுள்ள வசனங்களை தந்தீர். என் கண்மலையாயிருக்கிறீர், மீட்பராயிருக்கிறீர். இதை நான் அறிந்து உணர்ந்து உமக்கென்று ஜீவிக்க சகாயப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் இருதயத்தின் தியானம் என் வாயின் வார்த்தைகளும் உமது சமூகத்துக்கு பிரீதியாக இருப்பதாக. God bless you abundantly again and again and again and again. Amen.